முருகாச்சரணம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. கந்தபுராணத்தினுடைய சென்றைய பதிவில் பூதகணங்கள் புடைசூழ ஈசன் திருமணக்கோலம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற செய்தியை அறிந்ததும் பர்வதராஜன் தன் சுற்றத்தாரோடு நகர வாயிலில் அவரை வரவேற்க காத்துட்ருக்காரு. இதுதான் போன பதிவில் நம்ம முடித்தோம். இந்த பதிவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசனுடைய திருமணத்திற்காக தேவர்கள் அனைவரும் புடைசூழ ஒரே இடத்துல சேர்ந்த உடனே தென் திசை தூக்க ஆரம்பித்த உடனே பூலோகவாசிகள் அனைவரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ தவறு நடக்க இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் கூட ஏதோ அபாயம் நடந்து விட்டது அப்படின்னு பயப்படுறாங்க. ஈசன் அதை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவு. வாங்க பார்க்கலாம். இறைவன் அந்த திருமண கோலம் கொண்டு வந்து கொண்டிருக்காரா அப்படின்றத கேட்ட உடனே ஹிமவான் தன்னுடைய சுற்றத்தாரோட நகர வாயிலுடைய வரவேற்க தயாராக இருக்காரு. இறைவன் திருக்கூட்டம் அருகில் நெருங்கியதும் அவன் முன் சென்று ஈசனை வணங்கி தன்னுடைய அரண்மனைக்கு வருமாறு அவரை வரவேற்கிறான். பின்னர் அனைவரும் நகரத்தினுள் நுழைகிறாருங்க. விசாலமான தெருக்கள் வழியே எம்பெருமான் வாத்திய கோஷங்களோட ஹிமவான் கோலாகலமாக அழைத்து போகிற காட்சியை பார்க்கும்போது நகர மாந்தர்கள் எல்லோருமே ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஈசனுடைய திருக்கோலத்தை பார்த்து அவங்க எல்லோருமே இந்த புவியில் நம்ம எடுத்த பிறவியினுடைய பயன் நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு பெண்கள் எல்லோரும் தங்களுக்கு வீடுகளுக்கு முன்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அரண்மனை வாயிலை அடைந்ததும் ஈசன் இமவான் எல்லாரும் அடைந்ததும் மேனை பசும்பாலுடன் அவர்களை வரவேற்கிறாள். ரெண்டு பக்கத்திலும் பிரம்மன் விஷ்ணுவும் கை கொடுக்க ஈசன் ரிஷபத்திலிருந்து மீதிருந்து கீழே இறங்கினார். ஹிமவான் தன் பத்தினியுடன் ஈசன் திருப்பாதங்களை பாத பூஜை செஞ்சு மகிழ்றாரு. நந்தி எடுத்து வந்த பாதுகையை அணிந்து கொண்டு ஈசன் அரண்மனைக்குள் நுழைகிறாரு. வேத கோஷங்களும் வாத்தியங்களும் திசைகளை அதிரச் செய்கின்றன. பூதகணங்கள் ஆரவாரம் செய்தனர். வித்யாதரர்கள் இனிய கீதங்கள் பாடுறாங்க. தேவர்கள் ஸ்லோகங்களால ஈசனை துதிக்கிறாங்க. பிரம்மனும் விஷ்ணுவும் இறைவனை பார்த்து அழைத்து சென்று திருமண மண்டபத்தில் நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட ஆசனத்தில் உட்கார வைக்கிறாங்க. சுற்றிலும் அவரவர் அந்தஸ்துக்கு ஏற்ப போடப்பட்டிருந்த ஆசனங்கள்ல எல்லோரும் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோருமே அமர்ந்துக்கிறாங்க. இறைவன் திருமண கோலத்தை காண்பதற்காக அனைவரும் இமய பர்வதத்திலே கூடியதால பாரம் தாங்காம அந்த பகுதி பூமியின் கீழ் அழுந்தி மற்ற பகுதிகள் மேல் நோக்கி உயரும்படியான நிலை வந்துடுது. தென்புறம் தெற்கு புறம் உயர்ந்ததை கண்ட தேவர்கள் திடுக்கிடுறாங்க. தங்களுக்கு ஏதோ தீங்கு நடந்து விட்டது அப்படின்னு பூவுலகவாசிகள் பதறாங்க. முற்றும் துறந்த முனிவர்களும் இது என்ன அபாயமோ அப்படின்னு கலங்குறாங்க. சற்று முன்பு பெரும் கோலாகலமாக இருந்த அந்த இடம் இப்போது பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. என்ன நேருமோ அப்படிங்கிற பயத்தில் எல்லோருமே தவிச்சிட்டு இருக்காங்க. ஈசன் அவர்களை நோக்கி மலர்ந்த முகத்தோடு அஞ்ச வேண்டாம் என அபயம் தருகிறாரு. நந்தியை அழைத்து அகத்திய முனிவரை காண வேண்டும் என்று சொல்றாரு. நந்தியும் விரைவிலேயே அந்த கூட்டத்தில் இருந்த அகத்திய முனிவரை அழைத்து ஈசன் முன்னாடி நிறுத்துறாரு. அகத்தியர் இறைவன் திருவடிகளில் பணிந்து, என்ன பிரபோ, அடியேன் என்ன செய்ய வேண்டுவது அப்படின்னு கேட்குறாரு. முனிவரே, நீர் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு. திருமண கோலாகலங்களை கண்டுகளிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறதால பூ பாரம் முழுமையும் ஒரே இடத்துல இருந்ததால, அதாவது இந்த இடத்துல நிலைச்சிடுச்சு. அதன் காரணமாக இந்த உலகம் சமமாக நிற்க முடியாம தவிக்கிறது. நீங்க போய் தென் திசையை நோக்கி, அதாவது தெற்கு திசையை அடைந்து பொதிகை மலையில வீற்றிருக்கணும். அப்போ இந்த உலகம் சமநிலை அடையும் அப்படின்னு எல்லா உயிர்களும் பயத்திலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்றார் ஈசன். இவ்வாறு ஈசன் சொன்னபோது முனிவருடைய நெஞ்சம் வேதனையால தவிச்சது. அத்தனை பேர்களிலும் இறைவன் திருமண கோலத்தை கண்டுகளிக்க முடியாத பாவியாக நான் ஒருவர் மட்டும்தான் ஆகிவிட்டோமோ அப்படின்னு துடிதுடிக்கிறாரு. கண்களில் நீர் பெருக்கெடுக்க ஈசனை நோக்கி, ஐயனே, நான் செய்த குற்றம்தான் என்ன? தாங்கள் இமயவல்லியை கைப்பற்ற போகும் புனித காட்சியை கண்டு கழிக்க இங்கு வந்திருக்கும் போது அந்த பாக்கியம் எனக்கு கிட்டாது போக காரணம் என்ன அப்படின்னு நான் தழுத்தழுக்க கேட்குறாரு. அதற்கு ஈசன் சிரித்துக்கொண்டே, முனிவரே, உம்மை ஒத்த பாக்கியசாலி வேறு எவரும் இல்லை. பிரம்மதேவனும் உமக்கு ஒப்பாக மாட்டானன்றோ? மற்ற முனிவர்களாலோ தேவர்களாலோ செய்ய முடியாத ஒரு காரியம் உம்மால் செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. அதுவே உம் பெருமையை எடுத்து காட்டும். ஆகவே என் வார்த்தையை மறுக்காது புறப்பட்டு செல்லும் அப்படின்னு சொல்றார் மகாதேவன். அகத்தியரின் மேனி சிலிர்த்தது. ஈசனை பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்தார். மகேஸ்வரா, பிரம்மனும் விஷ்ணுவும் மற்றும் இந்திராதி தேவர்களாலும் முடியாத ஒரு காரியத்தை அடியேன் செய்ய வல்லவன் என்பதை எடுத்து கூறினீர்கள்.
எனக்கு ஏது அத்தகைய சக்தி? என்னை கருவியாக கொண்டு தாங்கள் அக்காரியத்தை பூர்த்தி செய்து கொள்கிறீர்கள். என் தவப்பயன் பலித்துவிட்டது. தங்கள் கட்டளையை சிரசில் எடுத்துக்கொண்டு இப்போதே புறப்படுகிறேன். ஆயினும் இங்கே நடக்கப் போகின்ற தங்களுடைய திருமண காட்சிகளை கண்டுகளிக்க முடியாது போய்விட்டதே என்று வருத்தத்துடன் என் மனதில் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு அகத்திய முனிவர். அதை கேட்ட ஈசன் முனிவரின் ஏக்கத்தை உணர்ந்து அவருக்கு அருள் புரிந்தார். முனிவரே, தாங்கள் மனம் வருந்தாது புறப்பட்டு செல்லலாம். பொதிகையை அடைந்ததும் அங்கு தங்கியிருங்கள். இவ்விடத்தில் நடக்கும் திருக்கல்யாண காட்சியை அங்கு வந்து உமக்கு காட்டுகின்றேன். சில நாட்கள் அவ்விடத்தில் தங்கியிருந்து பின்னர் என் இருப்பிடம் வரலாம் அப்படின்னு சொல்றார் ஈசன். அகத்திய முனிவர் இறைவன் திருக்கருணையை எண்ணி வியந்தவராய் அவரை தியானித்து கொண்டே புறப்பட்டார். தென் திசை நோக்கி சென்ற அவர் பொதிகை மலையை அடைந்ததும் பூமியில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி சமநிலை ஏற்பட்டது. அடுத்ததா என்னங்க, பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் கல்யாணம் தாங்க. அடுத்த பதிவில் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வர்ற பாயிண்ட்ஸால் இந்த பதிவு இன்னும் 4 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.